எந்த ஒரு உணர்வும் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கற்பழிக்கிறதுக்கும் எந்த ஒரு உணர்வும் ஒரு டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருக்க ஒரு ஆளை போட்டு இப்படி நிர்வாணம் பண்ணி அடித்து கம்பத்தில் ஏற்றி எரிக்கிறதுலையும் இருக்கவே கூடாதுங்க. அது வெறியாட்டம். இப்போ நம்ம வந்து தமிழர்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலை இருக்குல்ல, அது எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அதுக்குள்ளே 2 மொழி பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் அங்கே ஆக்சுவலாக மொழி முக்கியங்க பிரச்சனை இல்லை, மதம் தான் மெயின் பிரச்சனை. பௌத்தம் வர்சஸ் இந்து பௌத்த சிந்தனை தான், அந்த பௌத்த சிந்தனை மூலமா தான் அவங்களை வெறியேற்ற முடிஞ்சுது பிக்குகளுக்கு. இப்போவும் அவர் பௌத்த பிக்கு தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒரு வீடியோ, தமிழர்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டான் ஒரு பௌத்த பிக்கு. இவன் பௌத்த பிக்குவான், பிச்சைக்கார பையன். ஏன்டா பௌத்த மதம் சொல்றதுக்கு இவன் பேசுறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதனால நம்ம புத்தர் மேலே கோச்சிக்க முடியாது. இந்த கிறுக்கனுங்க இதான் மதவெறி, இதான் மதவெறி. இந்த பௌத்த மதவெறியை பயன்படுத்தி தான் சிங்களவர்களை அவன் ஒரு பக்கம் அவன் மொழியை திரட்டி மொழி உணர்வை தூண்டிலாம் சிங்களவர்கள் ஒரு பக்கம் இழுக்க முடியல. அவன் என்ன பண்ணிட்டான், பௌத்த வெறி மதவெறியை தூண்டி விட்டு ஒரு பக்கம் இழுத்து அடிச்சான். இப்படி சொல்லும்போது ரிலீஜன் ஒரு பாய்சன் சொல்றத உடனே ஏத்துக்க தான் தோணுது பாரு. இங்க பாருங்க, நான் தான் சிம்பிளா சொல்றேன்ல, ரிலீஜியன் என்பது உன்னை நெறிப்படுத்துவதற்கு வைக்கப்படக்கூடிய ஒரு வரையறையாக இருக்கும் வரை அது ஓகே. அடுத்தவனை நீ அதில் வச்சு அளக்க போனேன்னு வையே, உன்னுடைய நம்பிக்கை வச்சு அடுத்தவனை அளக்க போனேன்னு வையே, அதை விட ஒரு பெரிய பாய்சன் உலகத்தில் எதுவும் கிடையாது. இப்போ ஒரு கிறிஸ்துவர் அவரோட நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் வாழ்ந்து கொள்கிறார், அவர் குடும்பத்தை அந்த வழியில் நடத்தி கொள்கிறார்னா அது கரெக்டு. அந்த கிறிஸ்தவர் அந்த அளவுகோலை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு ஹிந்து குடும்பத்தில் வைக்கிறாருன்னு வைங்க, தப்பு. அதே தான் ஒரு ஹிந்துக்கும். ஒரு ஹிந்து வந்து அவரோட இதில் வந்துட்டு அவர் அந்த மதத்துக்குள்ளே அந்த மொழியில் அதில் இருந்துக்கிட்டு அவர் சாமி கும்பிட்டு இருக்காருன்னா பிரச்சனை இல்லை. அதே அளவுகோல் எடுத்துக்கொண்டு வந்து இன்னொரு மதத்தை அவர்களுக்குள்ளே வைக்கிறாருன்னு வைங்க, ரொம்ப ஆபத்து. இது அவன் மதம் அவனுக்கானது, தனிப்பட்ட இண்டிவிஜுவாலிட்டி இது. அதை வச்சு நீ இன்னொருத்தனை வந்து அந்த இடத்துல நீ மதம் பெருசாக இன்னொருத்த மதம் பெருசான்னு நீ அங்கே ஒரு விவாதத்தை இறக்கிட்டினாவே, அந்த சிந்தனையை நீ இறக்கிட்டினாவே நீ அழிஞ்ச அங்கே, அவ்வளோதான். இதைத்தான் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய வங்காளிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதை ஏன் வங்காளிகளுக்குனா, இந்த இஷ்யூவில் வங்காளிகளுக்கு தான் பிரச்சனை. இப்போ வங்காளிகள் இதை இழந்துட்டாங்க. என்ன பிரச்சனைனா, ஷேக் ஹசீனா என்ன தான் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தாலும் அவங்க எல்லாருமே இஸ்லாமியர்களாக தான் இருந்தாங்க. இஸ்லாமியர்களில் ஒரு குரூப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மதவாதத்தை திரும்ப தூக்க ஆரம்பிச்சது. மொழி இன உணர்வை திரும்ப மட்டுப்படுத்தி மதவாத சிந்தனையை அதிகரிக்க ஆரம்பிச்சது. இந்த மதவாத சிந்தனையை அதிகரிக்க ஆரம்பிச்சு கடைசியில் இந்தியாவிலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதவாத சக்திகள் வந்து அதிகாரத்துக்கு வந்த உடனே இதை ஈஸியாக காரணம் அங்கே இந்தியாவில் மதவாத சக்திகள் செய்கிற அட்டூழியங்களை காமிச்சு இந்தியாவுக்கு நம்ம துணை நிற்கிறது ஆபத்து தப்புன்னு சொல்லி அவங்களுடைய மொழி இன உணர்வை மட்டுப்படுத்தி திரும்ப மதவாத உணர்வை அதிகரிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, எப்படி மொழி உணர்வை பயன்படுத்துவதற்கு இந்தியா ஒரு காலத்தில் போய் ஆதரவு கொடுத்து அவங்கள மீட்டெடுத்துச்சோ, அதே போல் பாகிஸ்தானு மதவாதத்தை இது பண்ணும்போது அவன் ஆதரவு கொடுத்துட்டான். புரியுதா? இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முகமது யூனிஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த மதவாதத்தை பயன்படுத்தி இன்னைக்கு இன்சார்ஜாக இருக்கிறார். இன்னும் இதுக்கு முழுமையாக பொறுப்பு வரல, இப்போ டெம்பரவரி இன்சார்ஜாக